தன்னை சுற்றி முன்னாடி ஒரு 10 கார் போகணும், பின்னாடி ஒரு 10 கார் போகணும். அந்த மாதிரியான இந்த ஆடம்பரங்களை அவர் நேச்சுரலாகவே விரும்புறது கிடையாது. செய்யப்படலையோ அது எல்லாத்தையுமே மீண்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் உருவாக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை. ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேட்கக்கூடிய இந்த லிசனிங் அப்படிங்கிறது தான் ஒரு லீடர்ஷிப்போட ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட அடுத்த கேள்வி அதுதான். ஏன்னா, மற்ற கட்சி தலைவர்களுடைய ஸ்டார்ட் அப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடி அவர்களுடைய ஸ்டார்ட் அப் எப்படி வந்தது? இன்னும் ஒரு சாமானியர் முதலமைச்சர் ஆக முடியுமா? அப்படிங்கிற ஒரு வியப்பை ஏற்படுத்தி அவரோட ஆட்சி காலத்துல பொற்கால ஆட்சியா கொடுத்தவரு. அப்படிப்பட்ட எடப்பாடியார், அந்த மக்களுடைய வலிகள ஏன்னா அவருடைய வலிகள நெறைய பேர் புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி, மக்களுடைய வலிகள, சாமானியருடைய வலிகள எடப்பாடியார் அவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாரு? இல்லை நீங்கள் வந்து இப்போ பார்ட்டிலே நாங்கள் வந்து அவர் எல்லாத்துக்கும் எந்த நேரமும் ஈஸிலி ஆக்சசபிள் அண்ட் அப்ரோச்சபிளாக தான் இருப்பார். நீங்கள் எப்போதும் அவரை அணுக முடியும். இந்த வெட்டி பந்தாலாம் இருக்காது. தன்னை சுற்றி முன்னாடி ஒரு 10 கார் போகணும், பின்னாடி ஒரு 10 கார் போகணும். அந்த மாதிரியான இந்த ஆடம்பரங்களை அவர் நேச்சுரலாகவே விரும்புறது கிடையாது. அப்புறம் இந்த வெட்டி பந்தாக்களை அவர் விரும்புறது கிடையாது. அப்புறம் வந்து நாடு போற்றும் நாயகன், பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, அந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் அவர் ஒருபோதும் விரும்பியது கிடையாது. அவர் எப்பயும் ஒரு விஷயத்தில் கான்சியஸாக இருக்கார். என்னன்னா, நம்ம வந்து நான் எங்கேருந்து வந்தேன், வாட் ஐம் டூயிங் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கான்சியஸாக இருக்கார். ஸோ அதனால் இந்த மாதிரியான எந்த ஒரு படோடாவங்களையும் அவர் விரும்புறதே கிடையாது அப்படிங்கிறது தான் அவரோட மிகப்பெரிய சிறப்பு. அதனால என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு மீட்டிங் போயிட்டு இருப்பாரு. அங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன குழந்தை வந்து நான் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கும். டக்குன்னு அங்கே நின்று எடுத்துப்பார். அதில் வந்து அந்த குழந்தை ஐயோ பாதுகாப்பு காரணங்கள் அப்படி இப்படின்னு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு வீடியோவில் பார்த்தோம். மக்கள் எப்படி யாரும் கையை தொட்டக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இதாக கான்சியஸாக கையை குத்துப்போம். அந்த மாதிரியெல்லாம். ஏன்னா இவருக்கு வந்து நான் வந்து ஐம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரியெல்லாம் அவர்கிட்ட நீங்கள் பண்ணவே முடியாது. ரொம்ப எளிமையானவர். அந்த இதனால அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த குடிமராமத்து பணி அப்படிங்கிறது என்னென்னா, அவரு தன்னை ஒரு விவசாயியாகவும், விவசாயியின் மகனாகவும் உணர்ந்த காரணத்தினால தான் ஒரு வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு விவசாயிக்கு எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படிங்கிறத அவர் உணர்றார். ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மனங்கிறதும் அந்த ஒரு விவசாயியாக உணர்ந்து தான் அதை கொண்டு வர்றார். தென் கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் குழந்தைக்கு, ஒரு லோயல் மிடில் கிளாஸ் குழந்தைக்கு ஒரு கல்விங்கிறது எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை அவர் கொண்டு வந்தார். அப்போ வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு பையன் பிகாம் படிக்க போகிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா மினிமம் ஃபீஸ் 50,000 ஆகுது. பழைய மாதிரியான பெரிய காலேஜஸ், பெரிய பெரிய காலேஜஸ்லாம் வந்து இன்றைக்கி பிகாம் அப்படிங்கிறது ரொம்ப எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலாக ஒரு காஸ்ட்லி படிப்பாயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவன் நினைக்கிறத படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இத்தனை ஆர்ட்ஸ் காலேஜ் அவரோட காலகட்டத்தில் அவர் கொண்டு வரார். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களோட பெயினை புரிஞ்சுக்காம, தெரிஞ்சுக்காம இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி சொல்கிறது, இந்த வீடியோக்காக சொல்கிறோம், இல்லை அடுத்து எங்கள் ஆட்சி வரணுங்கிறதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறது. இதை வந்து ரொம்ப நேர்மையாக, இது ரொம்ப உண்மையாக இதை பதிவு செய்ய. நீங்கள் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து நமக்கு தலைவர்களாக இருக்கிறவர்கள் ரொம்ப ஒரு கணக்கார குடும்பத்துலேருந்து வரணும்னு நம்மளே வந்து ஏதோ நம்ம மைண்ட் செட்டே அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அரசர்கள் அப்படின்னா பணக்காரங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னமும் நமக்குள்ள அந்த அரச சிந்தனை அப்படிங்கிறது நம்ம டிஎன்ஏலே கொஞ்சம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து அந்த ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு தலைவர் வருகின்ற போது அவர்களை நாம் வியப்போடு பார்ப்பதில்லை. அப்போது அவர்களுடைய செயல்களையும் அது எவ்வளோ பெரிய அரியற்கரிய செயல்கள்னாலும் அதையும் நம்ம வியப்போடு பார்க்கறது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கீழே குனிஞ்சு அதை ரொம்ப இதாக பார்த்துட்டு போயிடும். ஸோ இது வந்து நீங்கள் கேட்ட இந்த கேள்வி ரொம்ப என்னையவே யோசிக்க வைக்கிது. ஆக்சுவலி அது அவர் வந்து எந்த விஷயத்துக்குமே ஒரு மக்களோட மக்களாக இருந்து தான் அவர் எல்லா விஷயங்களையும் பார்க்குகிறார், அணுகுகிறார். அவரோட காலகட்டத்தில் கொண்டு வருகின்ற சட்டதிட்டங்கள் எல்லாமே அதை ஒட்டி தான் இருக்குது. 26லேருந்து அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ வரும்போதும் வந்து இங்கே இந்த ஸ்டாலினோட அரசாங்கத்தில் என்னென்ன எளிய மக்களோட பிரச்சனைகள் செய்யப்படலையோ அது எல்லாத்தையுமே மீண்டும்
அதிமுக ஆட்சி காலத்தில் உருவாக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு அதிமுக காரரிடம் இருப்பதை விட திமுக காரர்களிடம் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. அதுதான் இவரோட மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னா ஸ்டாலின் அப்படியான ஒரு ஆட்சியே தரல. ஏன்னா அவர் வந்து ஒரு முதலமைச்சரின் மகனாக வந்தவர். எளிய மக்களிடம் போய் வேலை பார்க்கார். அ ஒரு என்னது ஒரு கரும்பு காட்டுக்குள்ளே போகிறதுக்கு சிமெண்ட் ரோடு, தற்காலிக சிமெண்ட் ரோடு போட்டு போனவர். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஏரிக்கரையை சுற்றி பார்க்கறதுக்கு ரெட் கார்பெட் விரிச்சு அதில் போனவர். அப்போது அந்த மாதிரி இடத்துல இவர் வந்து ஒரு நிலத்துல சாதாரணமாக ஒரு விவசாயி எப்படி போவார் அந்த மாதிரி போய் நாற்று இன்றைக்கும் போய் நீங்கள் நாற்று நட சொன்னீங்கன்னா தன்னுடைய 71 வயசுலேயும் வந்து அதை வந்து ஃபிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங். அந்த மாதிரி வேலைகளை அவர் செய்யக்கூடிய ஒரு எளிய தலைவராகத்தான் அவர் இருக்கார். ஸோ எளியவராக இருப்பது நம்ம ஊரில் வந்து சில நேரங்கள் தவறோ அப்படிங்கிற மாதிரியான கருத்துருவாக்கத்தை நாமளே தான் உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அவர் ஹீஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் டவுன் ட்ராடன்ஸ். மிக சிறப்பு. ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம்னு நான் நினைக்கிறேன். மேம் அதோடவே சேர்ந்தே போயிடலாம். 4 ஆண்டு ஆட்சி காலத்துல அவர் செய்த திட்டங்கள், சட்டங்கள், செய்த சாதனைகள்லாம் தாண்டி, ஒரு முதலமைச்சரா பார்த்ததெல்லாம் தாண்டி, இந்த நொடி வரைக்கும் எடப்பாடியார் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன்ட்ட இந்த பண்பு யார்ட்டயுமே இல்லாத பண்பு, இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அது என்ன? இப்போ நாங்களே யார் போய் அவர் பார்த்தாலும் ரொம்ப நேரம் யாரையும் வந்து காக்க வைக்க மாட்டார். கட்சியிலேருந்து யாரும் வந்தாலும் அது சீக்கிரம் போய் நாங்கள் அவரை பார்த்துருவோம். பார்த்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவார். அது எம்ஜிஆர் கிட்ட இருந்த பண்பு, அது அம்மா கிட்ட இருந்த பண்பும் தான். இவரும் அந்த மாதிரி தான் இது பண்ணுவார். அப்புறம் நம்ம வந்து பேசுறதுக்காகலாம் ரொம்ப ஓவராக போய் தயங்கி நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த சிம்பிளிசிட்டி இருக்கு இல்லையா? எப்போவும் தெரியும் ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் வந்து அவரோட அலுவலகத்தில் அவர் உட்காந்தே இருக்க வேண்டிய சூழல்லாம் இருக்கும். ஆனால் திரும்ப திரும்ப ஆட்கள் போகிறத வந்து அது இது பண்ணிகிட்டே இருக்கார். அது வந்து ஒரு இம்பாசிபிளான குணம். ஏன்னா இன்னைக்கு வந்து சும்மா ஒரு 4 காசு வந்த உடனேவே இல்லை கொஞ்சோண்டு புகழ் வெளிச்சம் கிடைச்ச உடனேயே இங்கே பந்தா பண்ணிக்கிற மனிதர்கள் எத்தனையோ 1000 பேரை இந்த பூமி பார்த்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல அவரோட சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது அது அன்பீட்டபிள். யாராலையுமே அந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்க முடியாது. 2வது உழைப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர்களை அதிகமான ஃபைல்ஸ் அந்த அவருடைய ஆட்சி காலத்தில் அவரோட டேபிள்ல இருந்து அதிகமான ஃபைல்ஸ் உடனே கையெழுத்தாகி போச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கின்ற ஆட்சி உயர் பதவியில் இருக்கின்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு செயல்திறன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த எஃபிசியன்சி அந்த எஃபிசியன்சி அவர்கிட்ட ரொம்ப அதிகம். 2வது ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கின்ற போது அதை வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய லீடர்ஸ் கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி என்னென்னா, ஒரு தொண்டனுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பட் அவருக்கு வந்து டைம் ஸ்கேர்சிட்டி. ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேட்கக்கூடிய இந்த லிசனிங் அப்படிங்கிறது தான் அவர் லீடர்ஷிப்போட ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து யார் சொல்லுகின்ற கருத்தையும் அவர் பொறுமையாக நிதானமாக கேட்பார். அது 2வது வியந்து பார்க்குற ஒரு இது அப்படின்னா 8 வருஷமோ ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு, அம்மாவோட மறைவுக்கு பிறகு இந்த கட்சி இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அதாயிடும் இதாயிடும்னு அத்தனை பேர் இங்கே ஜோசியம் சொல்லாத ஆட்களே கிடையாது. அரசியல் விமர்சகர்கள்ங்கிற பேரில் இங்கே ஜோசியம் சொல்லாத ஆட்களே கிடையாது. அழிந்து போய்விடும்லாம் சொன்ன அதிமேதாவிகள்லாம் இருக்கிறாங்க மீடியாவில். அது எல்லாத்தையும் தாண்டிட்டே இன்னொன்று இருக்கண்டா இருப்போண்டா அப்படிங்கிற ஒரு தெம்பை கொடுக்குறார் இல்லையா? ஒரு கடைசி மட்ட தொண்டனுக்கு கொடுக்குறார் இல்லையா? அது வந்து என்ன சொல்கிறது, இருக்கிறதுலையே ராஜதந்திரம் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் பிஜேபி கூட போனால் அழிந்து விடுவீர்கள், பிஜேபி கூட இந்த வாசகத்தை சொல்லாத ஆட்களே இந்த அரசியல் விமர்சகர்கள் என்கின்ற ஜோதிடர்கள்ட்ட யாருமே இல்லை. ஸோ அதிமுக இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜகவோட போயிருக்குது, இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். இந்த அரசியல் ஜோக்கர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் அவங்கள. சில பேர்லாம் வந்து டெய்லி வந்து வன்மத்தை கக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி அடுத்த 5 வருஷமும் நின்று அடித்து ஆடுவார் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. ஸோ 5 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் மக்கள் அதை உணர்வார்கள். அதனால் நீங்கள் வந்து இந்த ஜோசியம் சொல்கிறாங்கல்ல, டெய்லியும் வந்து நீங்கள் இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்க அதாயிடுவீங்க அப்படின்னு யூ ப்ளீஸ் ஸ்டாப் யுவர் அட்வைசிங். நல்லது மேம். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறட்டும். ஃபர்ஸ்ட் ரீசன் தமிழ்நாட்டில் ஒரு அமைதி. ஒரு எல்லா குடிமகனுக்கும் யாராக இருந்தாலும் 3 வேளை சாப்பாடு கிடைக்கணும் மேடம். நைட்டு படுத்து தூங்கி காத்தால நான் சேஃபாக இருந்திருக்கேன். சரியா? இந்த பேசிக் நீடு தான் எல்லா மனுஷனுக்கும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லாத்துக்கும்.
அந்த அமைதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்றால் 2026 எடப்பாடியார் ஆட்சி, அதிமுகவோட ஆட்சி வேண்டும். பெண்களுக்கான பாதுகாப்பு வேணும். பள்ளிகள்ல படிக்கின்ற பெண் குழந்தைகள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்னு விரும்புகின்ற ஒவ்வொரு தாய்மாரும், தகப்பன்மார்களும் அதிமுக வேண்டும் என்று நினைப்பார்கள். 2வது உங்களுக்கு இந்த கஞ்சாவிலிருந்து, டாஸ்மாகிலிருந்து, கள்ளச்சாராயத்திலிருந்து நீங்க வெளிய வரணும்னு நினைக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும், அது ஆணுமா இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, அதிமுக வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். சட்டம் ஒழுங்கு. நான் டெய்லியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நான் திரும்ப என் வீட்டுக்கு உள்ள சேஃபாக போயிடுவேன்னு அந்த சேஃப்டியை விரும்புகின்ற ஒவ்வொருத்தரும் அதிமுக வேண்டும் என்பார்கள். அதிமுக தான் 26 அமையும். அதில் யாருக்கும் எந்த மாற்றுப்பட்ட கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் தான். நம்மளுடைய எண்ணங்கள் வலிமையாக இருந்தால் நிச்சயம் வெற்றி கிட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவான புதுவிதமான விளக்கங்கள் தான் இவ்வளோ நேரம் கலந்துக்கிட்டு கொடுத்தமைக்காக மிக்க நன்றி. தொடர் நேரலையில் நம்ம நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதுபோன்று எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்தில் அவருடைய நிர்வாகத்திறன் எப்படி இருந்தது, திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களின் மத்தியில் வரவேற்கத்தக்கது அப்படின்னு புது புது தகவல்களை நிறைய விருந்தினரோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நேயர்கள் நம்முடைய நேரலைகள் தொடர்ந்து பின்தொட்டி நம்முடைய வலையொலியை பின்தொடர்கள். நன்றி.